நண்பர்களே, நான் வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு காட்டில் வந்து ஒரு நரி இருக்குது. அந்த நரி வந்து என்னென்னா, பெரிய மிருகத்துக்குலாம் நம்ம வந்து எப்படிடா வேட்டையாடுறது அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தது. அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உடனே அது பார்த்தது. புலிகிட்ட போய் சொல்லிச்சான், இந்த மாதிரி புலி நான் இந்த மாதிரி மிருகத்தில் பாருங்க, நீயே ஒரு பிஸ்கட் ஓடு அப்படின்ட்டு உடனே அங்கேருந்து நேராக போச்சோம். உடனே யானைக்கிட்ட போயிட்டு, யானையே நீங்கள் வந்து என்ன வெறும் இவ்வளோ பெரிய உருவத்தில் இருக்கீங்க, ஆனால் நீங்கள் வெறும் புல்லை மட்டும் தின்னுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் புலி சிங்கத்தை பாருங்கள், அவங்க வந்து காட்டில் உள்ள விலங்கெல்லாம் வேட்டையாடுறதுனால அதனால தான் சிங்கம் வந்து ராஜாவாக இருக்குது. நீங்களும் அதேமாரி வேட்டையாடி உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றணும் அப்படின்னு. உடனே யானையும் அது பேச்ச கேட்டு அது என்ன பண்ணியிருக்கு, மானுங்களெல்லாம் பிடிச்சி அதுக்கு தான் கிழிக்கிறதுக்கு உடனே நரி கிழிச்சிக்கிட்டோன்னா அதை எடுத்துனா அதுக்கு திகட்டிடுச்சு. ஐயோ நல்லாவே இல்லை, இப்படியே இருந்த உடனே அந்த யானையை பார்த்ததுமே எல்லாமே வந்து உடனே நான் ஒரு நாள் நரியோட நயவஞ்சகத்தை புரிஞ்சிச்சு. உடனே அது என்ன பண்ணிச்சு, அந்த நரியை ஒரே மீதியாக இருந்துச்சு கொண்டுருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம வந்து யாரோட நயவஞ்சக பேச்சுக்கு வந்து மயங்கிடக்கூடாது. மயங்கினா நிலைமை இப்படி தான். அப்புறம் இன்னொரு கதை. அந்த காலத்துலலாம் மாடுங்க வந்து பேசும்போது அதுங்களுக்கு வந்து மனுஷனோட முடிவு அவனோட இதெல்லாம் தெரியணும். உடனே ஒரு விவசாயி இந்த மாட்டை கொண்டாந்து கட்டிட்டு, நாளைக்கு நான் வந்து அப்படி விதைக்க போகிறேன், இப்படி விதைக்க போகிறேன், அதை போய் கடையில் விற்று அவ்வளோ காசு வரும் இவ்வளோ காசு வரும்ன்ட்டு அவன் சந்தோஷத்தில் அவன் மனைவிட்ட சொல்லிட்டு இருந்தான். அப்போ வந்து அதை கேட்டுட்டு இருந்தோம் அந்த மாடு இன்னொரு மாட்டுக்கிட்ட, பார்த்தியா இவன் நாளைக்கு சாவ போகிறான், அது தெரியாமல் இவன் இன்றைக்கே நான் அப்படி பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு இவன் பாட்டுக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. உடனே இதை கேட்டவொன்னே விவசாயி மனைவி, ஐயோ எப்போ நாளைக்கு கரெக்டாக அவங்க வீட்டுக்காரன் வந்து 9 மணிக்கு செத்துருவான் அப்படின்னு. உடனே போய் அவங்க வந்து யமதர்மராஜா வரதை பார்த்து அவர்கிட்ட, ஐயோ ராஜா இந்தமாரி என் வீட்டுக்காரன் வந்து நீங்கள் பிடிக்கக்கூடாது. இது எப்படி இவனுக்கு தெரியுது அப்படின்ட்டு யமதர்மராஜா வந்து கேட்பார். எனக்கு வந்து மாடு தான் அதை சொல்லிச்சுன்னா உடனே நீ வந்து உனக்கு தெரிஞ்சதை வந்து மனிதன்கிட்ட சொன்னதுனால அவன் வந்து என் கடமை செய்ய விடாம நீ தடுத்துட்ட, அதனால் இன்னிலேருந்து உனக்கு பேச்சு திறமையே இருக்காது அப்படின்னு, உனக்கு இனிமேல் பேசவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே அதுலேருந்து தான் மாடுங்களுக்கு வந்து பேசுகிற திறமை இல்லாமல் ஆகிப்போச்சான். இதுலேருந்து என்ன தெரியுது, நம்மளுக்கு தெரிஞ்ச ரகசியத்தை வந்து நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். அப்படி வச்சுருக்காம அந்த மாடு சொன்னதுனால அந்த மாட்டுக்கு பேச்சு திறமை. இதுதான் இந்த கதையோட. நன்றி, வணக்கம்.